காய்ஸ் வணக்கம். அதாவது செவ்வாயே வெறுவாயா போவாது அப்படிங்கிற ஒரு நம்ம கணக்கை எடுத்துக்கிட்டு நாட்டாம வரியில் நான் பாரதி குரலில் தினம் ஒரு குரல் 7 மணிலேருந்து 8 மணிக்குள் எப்போ வேணாலும் டெலிகாஸ்ட் பண்ணப்படும். நான் பாரதி வரியில் விதை அடுத்தடுத்த டெலிகாஸ்டில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இப்போ பாதி பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கடனில் தான் இருக்கும், ரொம்ப கடனில் மூழ்கி போயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. கடன் எதனால் வருதுன்னா கந்திஷ்டியாலும் கடன் வருங்க. அந்த கந்திஷ்டியால் வந்த கடன் எப்படி நம்மளை விட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற விஷயத்த கவனமாக கேளுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அன்னைக்கு காலையில் பூஜை ரூம் போயிடுங்க, போயிட்டு ஒரு பிடி கல்லுப்பு எடுத்துக்கோங்க, எடுத்துமே கடவுள்கிட்ட வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அதை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்துருங்க. கலந்து குளிச்சுட்டு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அன்னைக்கு நான் சொல்றது செவ்வாய்க்கிழமை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செவ்வாய் ஹோரையில் உங்கள் வீட்டிலே ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அதை ரெண்டாக உடைச்சிக்கோங்க. ரெண்டாக உடைச்சிட்டு அந்த 2 மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு மூடியில் ஒரு மூடி தேங்காய் எண்ணெயும் ஒரு மூடியில் நல்லெண்ணையும் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டு வாங்க. இப்படி வழிபடும் போது உங்களோட கண்ணார் திருஷ்டி எல்லாம் கழிஞ்சு உங்களோட கடனும் சுத்தமாக கழிஞ்சிடும். இதை கண்டிப்பாக பண்ணுங்கள், விளையாட்டுத்தனமாக விட்டுறாதீங்க. உங்களோட கடனும் உங்களோட திருஷ்டியும் கண்டிப்பாக உங்களுக்கு